இருட்டும் வெறுப்பு நிறைஞ்ச உலகத்துல கிருபையும் அன்பும் நிறைஞ்ச தேவன் ஒருவர் இருக்கிறார். எஸ், யூ கேன் லிவ். எஸ், there is hope. இயேசு கிறிஸ்துவின் மூலமா அவர் சிலுவையில செஞ்சு முடிச்ச வேலையின் நிமித்தம் நீங்க ஜெயிக்க முடியும். எஸ், you can enjoy life. Yes, hallelujah. Praise the Lord. Blessed Good Friday to everyone. ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட புனித வெள்ளியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சிலுவையில் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக பாடுபட்டு மரித்த அந்த விஷயங்களை அவர் ஏன் இதெல்லாத்தையும் அனுபவிக்கணும், என்னென்னத்தெல்லாம் அனுபவிச்சார் அப்படின்னு தியானிக்கிற ஒரு அருமையான வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஸோ இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையான சம்பவத்தை உங்களோட பேசிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் கொண்டு போகணும்னு சொல்லி விருப்பப்படுறேன். பல வருஷங்களுக்கு முன்பதாக ரஷ்யாவில் ஒரு சோல்ஜர், இந்த சோல்ஜர் தன்னுடைய எல்லா ஜனங்க மத்தியில், அதாவது அவருடைய என்டையர் பெட்டாலியன் மத்தியில், இவர் நைட்டு தூங்குறதுக்கு முன்பதாக இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த கடன் பிரச்சனையுடைய வியாகுலத்தில், அந்த வேதனையில் இவர் ஒரு பேனா எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து எல்லாம் அவருக்கு இருக்கிற கடனெல்லாம் லிஸ்ட் பண்ணாராம் பாருங்க. லிஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக எழுதினாராம், இப்போ ஏற்பட்ட கடனை, இவ்வளோ பெரிய கடனை யார் தான் அடைக்க போகிறா அப்படின்ட்டு, ஹூ கேன் பே எ டெட் சச் அஸ் திஸ் அப்படின்னு எழுதிட்டு அப்படியே அதை கையிலே வச்சு படுத்து தூங்கிட்டார். இவர் ரொம்ப அசதி பாருங்க. அன்னைக்கு நைட்டு மாறு வேடத்தில் எம்பரர் வராரு. ரஷ்யன் எம்பரர் பேர் வந்து நிக்கோலஸ்ன்றவர் இந்த ஆர்மி பாராக்ஸ் வழி அப்படி நடந்து போகிறாரு. இப்போ என்ன இந்த சோல்ஜர் தூங்கிட்டு இருக்கிறான், கையில் என்னவோ இருக்குதுன்னு சொல்லி எடுத்து பார்த்தா, இப்போ ஏற்பட்ட கடனை யார் கட்டி தீர்ப்பா அப்படின்னு அவர் எழுதிக்கிறத பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார் பாருங்க, அந்த சீட் எடுத்து கீழே அவருடைய பேரை சைன் பண்ணாராம். நிக்கோலஸ், நான் இதை செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு எழுதிட்டு அவர் கையிலேயே பேப்பரை வச்சுட்டு இவர் போயிட்டார். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு இந்த சோல்ஜர் பார்க்குறாரு, அந்த கையில் இருக்கிற சீட்டை பார்க்குறாரு. அடட, யாரோ சைன் பண்ணியிருக்கிறாங்களே, யாராக இருக்கும்னு பார்த்தா எம்பரருடைய சிக்னேச்சர் யாரோ போட்டிருக்கிறாங்க. உனக்கு ஒரே கோவம் வந்துச்சு, உனக்கு யார் விளையாடுறது, இந்த மாதிரியெல்லாம் ப்ராங்க் பண்ணாதீங்க அப்படின்ட்டு எம்பரர் பேரை போய் நீங்கள் சைன் பண்ணுவீங்களா அப்படின்னு பயந்து நடுக்கிட்டான். ஆனால் அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு அவனுக்கு ஒரு பெட்டி வந்து இறங்குது பாருங்க. என்னது அது, அவன் கடனெல்லாம் கட்டி தீக்கிறதுக்கான அந்த முழு பணத்தை அந்த ராஜா அனுப்பி வச்சிருக்கிறார். அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இந்த ஸ்டோரி. இப்போது இதை கேட்கும்போது நம்மளுக்கும் இந்த மாதிரி சீட்டை எழுதிட்டு படுத்து தூங்கலான்னு தோணுதா இல்லையா? ஓகே, சரி, ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. பட் த பாயிண்ட் இஸ் திஸ், நம்ம எல்லாரும் கட்ட முடியாத அந்த பாவ கடனை நமக்காக நம்மளுடைய ராஜாதி ராஜா இறங்கி வந்து சொன்னபடியே எல்லாவற்றையும் கட்டி தீர்த்தார். ஆமென். டெட்டலஸ்டாய் அப்படின்ற வார்த்தை வந்து நமக்கு கிரீக் பைபிளில் இருக்குது. இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான ஒரு அர்த்தம் என்னன்னா, எல்லா கிரயமும் கட்டி முடிந்தது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறேன், இயேசுவின் நாமத்தில் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வறுமையிலிருந்து, வேதனையிலிருந்து, உடல் பலவீனத்திலிருந்து, எல்லா மன அழுத்தத்தின் சாபத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான எல்லா கிரயத்தையும் இயேசு கிறிஸ்து கட்டி தீர்த்தார். It is paid, so get out of your trouble in Jesus name. அவர் விலகிரயத்தை கட்டி முடிச்சதுனால இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் வியாதியிலிருந்து வெளியே வாங்க, பலவீனத்திலிருந்து வெளியே வாங்க, தைரியமா வெளியே வாங்க. அவர் சிலுவையில் எல்லாவித கிரயத்தையும் கட்டி தீர்த்தார். ஹல்லேலூயா. கம் ஆன், கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு கர்த்தருடைய செய்திக்குள்ள நம்ம போக போறோம். எல்லாரும் வாங்க. யோவான் 5:39 நம்ம வர்றோம். அதுக்கப்புறம் 1 சாமுவேல் 17 ஒரு சில விஷயங்களை நம்ம படிக்க போகிறோம். வேதத்தில் நம்ம பழைய ஏற்பாட்டில் நிறைய அடையாளங்களை பார்க்குறோம். சிலுவையின் அடையாளங்கள், இயேசு கிறிஸ்துவின் மரணம் அப்படின்னு சொல்லி. புதிய ஏற்பாட்டில் அது நிறைவேறியதை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம நிறைவேற்றப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் பழைய ஏற்பாடை படிக்கணுமா வேண்டாமா இப்படியெல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க பாருங்கள். பழைய ஏற்பாடெல்லாம் நம்மளுக்கு தேவையா, நம்மளாம் கிருபையின் கீழே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லுவாங்க. கவுனிங்க, அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, the new covenant is established on better promises. It's a better covenant established on better promises. அப்படின்னா இது ஒரு மேலான உடன்படிக்கை, மேலான வாக்குத்தத்தங்களுடையது அப்படின்றார். பெட்டர்னா என்ன அர்த்தம்? யூ நீட் டு ஹேவ் சம்திங் டு கம்பேர் இட் வித். பெட்டர் ப்ராமிசஸ் இதுன்ட்டு நான் பழைய ஏற்பாட்டை தூக்கிட்டேன், நான் அதை படிக்காமல். அப்போ பெட்டர் ப்ராமிசஸ் எப்படி இது பெட்டர் நான் புரிஞ்சுக்க முடியாது.
எத்தனை பேர் புரியுது நான் என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போது பழைய ஏற்பாடும் தேவை, புதிய ஏற்பாடும் தேவை. ஆனால் ரெண்டுலேயும் இயேசு கிறிஸ்துவை பார்க்குறது அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. So whether it is old covenant or new covenant, Old Testament or New Testament, we are all under the new covenant. But whether it is Old Testament portion of the Bible or New Testament portion of the Bible, our yearning and passion is to see Jesus and his finished work on the cross. ஸோ அதுதான் நம்மளுடைய பிரயாசமாக இருக்குது. அதனால் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்டோரி, ஏன் நம்மளுடைய சண்டே ஸ்கூல் டைம்ஸில் நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டோரி ஒன்று இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக இதுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய அருமையான ஸ்டோரிஸ் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இப்போ கூட நான் உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்களுடைய ஃபேவரட் ஸ்டோரி என்னது, நீங்கள் சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ண வழக்கம் இருந்துச்சுன்னா அப்படின்னு கேட்டால் பல ஸ்டோரிஸ் ஞாபகம் வரும். யோனாவுடைய கதை, நோவாவுடைய கதை கன்ஃபார்மாக அதில் டாப் லிஸ்ட்லேயே இருக்குது. ஆனால் இந்த கதை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது. தாவீதும் கோலியாத்தும். எப்படி தாவீது அப்படின்ற இந்த வாலிபன் மகா சரீரனான கோலியாத்தை வீழ்த்தி அவன் தலையை வெட்டி இஸ்ரவேலுக்கே ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தாவீது ஃபேமஸ் ஆயிட்டாரு. அவரை பற்றி பாப் சாங்கெல்லாம் எழுதுறாங்க இஸ்ரவேலில். தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000ன்ட்டு அந்த ஊரில் பொண்ணுங்க பாட்டை பாடி இந்த ராஜாவுடைய மனசில் வைத்தறிச்சலை கிளப்பி விட்டு, சரி அப்படியெல்லாம் நடக்குது பாருங்கள். இந்த தாவீது யார், எப்படி நடந்தது இவருடைய வாழ்க்கையில் இந்த சம்பவங்கள், எப்படி இதாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சில விஷயங்களை ரொம்ப வேகமாக நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணுறேன். தாவீதுன்றவர் அவங்க வீட்டில் 8வது பிறந்த ஒரு குமாரன், ஈசாயுடைய 8வது குமாரன். ஒரு நாள் கர்த்தர் சொல்கிறார் சாமுவேல் கிட்ட, இந்த சவுல்ன்றவனை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அதுக்குன்னு உட்காந்து நீ ரொம்ப நேரம் அழுதுனுக்கிற, வா இன்னொரு ராஜாவை செலக்ட் பண்ணலாம். சவுல் ஆனவன் அவன் காலம் முடிஞ்ச உடனே இன்னொரு ராஜாவை நான் இப்போவே தெரிந்து கொண்டிருக்கிறேன், ஈசாயுடைய வீட்டுக்கு போட்டு அவரே பெத்லஹேம் கொண்டு வர்றார். அப்போ பெத்லஹேம் ஊரில் ஈசாய் அப்படின்ற ஒரு வீட்டில் 8 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒருத்தனை தான் கர்த்தர் அடுத்த ராஜாவாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு இவருக்கு தெரியும். இவர் போயிட்டார். இவர் போய் அங்கே நிற்கிறார் பாருங்க. இந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு நிப்பாட்டுறார். யார், ஈசாயின்றவர் எல்லாரையும் நிப்பாட்டுறார். எல்லாம் நிப்பாட்டுறாரு. முதல் பிறந்தவனை பார்க்குறாரு, என்ன அவசரமாக இருக்கிறான், எலியாபு இவன்தான்ப்பா, இவன் தான் ராஜாவுக்கு கரெக்டாக இருக்குது இவன் பர்சனாலிட்டி அப்படின்னு நினச்சாரு. சரியா, ராஜான்ட்டு நம்மளுடைய தேசத்துக்கு ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணால் ஒரு செம்மையாக இருக்கும் பர்சனாலிட்டி அப்படின்னு நினச்சின்னுக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறார், நான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நீ என்னப்பா மனுஷன் எப்படி வெளியரங்கமாக வளர்ந்துக்கிறான்னு பார்க்குற, நான் உள்ளத்தை பார்க்குற தேவனாக இருக்கிறேன் அப்படின்றார். அவனை ரிஜெக்ட் பண்ணுறார். அடுத்ததான் ஒருத்தன் நிற்கிறான் பாருங்க, அவனையும் ரிஜெக்ட். 3வது ரிஜெக்ட். 7 பேர் ரிஜெக்ட் ஆகிறாங்க. அப்புறம் இந்த சாம்பேலுக்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டு பாருங்க. ஈசாயை பார்த்து கேட்குறாரு, ஏப்பா ஈசாய் அவ்வளோதானே உன் பத்துங்க, இல்லை என்ன யாரையாவது ஒழிச்சு வச்சுக்கிறியா என்ன அப்படின்னு கேட்குற போது அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை சின்னவன் ஆடு மேய்ச்சின்னுக்கிறான். இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வருதா இல்லையா, அந்த 7 பசங்க ஏன் வெட்டியாக வீட்டில் உட்காந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. சரி விடுங்க, அதை பற்றி நம்ம இப்போதைக்கு பேசக்கூடாது. ஆனால் இந்த சின்னவன் இருக்கிறான் இல்லையா, அவன் ஆடு மேய்ச்சின்னுக்கிறான், அவனை போய் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு சாம்பேல் சொல்கிறாரு. போய் அவனை கூட்டிகிட்டு வாங்க, அவனாக தான் இருக்கும் அப்படின்னு. நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டா யார் உங்களுக்கு கதவுகளை அடைச்சாலும் உங்களுக்காக கர்த்தர் கதவை திறப்பார். யூ cannot disappoint whom God has appointed. Hallelujah. ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறான், கர்த்தர் மேலே பயபக்தி உள்ள ஒரு மனிதன். அவனை போய் கூட்டிகிட்டு வராங்க. தாவீது உங்கள் வீட்டில் பெரிய ஃபங்க்ஷன், பாஸ்டர் வந்துக்கிறாரு. யார், பாஸ்டர் சாம்பேல் வந்திருக்கிறாரு, நமக்கு பாஸ்டர்ன்ற மாதிரி. ஆனால் அவங்களுக்கு தீர்க்கதரிசி, அவள் தான் ஆவிக்குரிய தலைவன் வந்திருக்கிறாரு. வா உன்னதான் கூப்பிட்றாரு. என்ன கூப்பிட்றாரா, என்னப்பா என்ன கூப்பிடாமல் ப்ரேயர் மீட்டிங் நடத்திட்டீங்களா? வரான் பாரு, ஒரு 17 வயசு பையன். இமேஜின் பண்ணுங்கள் இந்த சீனை, ஃபஸ்ட் பியூ படிக்கிற பையன் மாதிரி யோசிச்சு பாருங்கள். வந்து ஒரு பேக் மாட்டின்னு வந்திருப்பான் இல்லையா, அதில் ஒரு உண்டிவாலெல்லாம் இருந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கவனில் வந்து இவங்க தலை சிறந்தவனாக இருக்கிறான், அதெல்லாம் அதில் செயல்படுத்துகிற விஷயத்தில் வந்து நிற்கிறான் பாருங்க. வந்து நின்றுட்டு சாமுவேல் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார் சாமுவேல் கிட்ட, இவர் தான் நீ எழுந்து நின்று அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்றாரு. அவனுடைய சகோதரர்கள் மத்தியில் கர்த்தர் தாவீதை அங்கீகரிக்கிறார், தாவீதை அபிஷேகிக்கிறார். அவனை ஏளனமாக பார்த்து இவெல்லாம் என்னத்த பெரியவன், எல்லாம் சின்னவன் அப்படின்னா பாருங்க அப்பா. அவங்க முன்னாடியெல்லாம் கர்த்தர் அவனை அபிஷேகிச்சு அவனை உயர்த்துகிறார். அப்புறம் வந்து சீன் முடிஞ்சிருச்சு. எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, தாவீதா அடுத்த ராஜா அப்படின்னு. சரி கொஞ்ச நாள் போச்சு பாருங்க, யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. பிலிஸ்தர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக வந்துட்டாங்க. 40 நாள் இஸ்ரவேல் ஜனத்துக்கு வந்து சவால் கொடுக்குறாங்க, யாரும் வரல. என்னடா கதை இது அப்படின்ட்டு அவங்க அப்பா தாவீதை கூப்பிட்டுட்டா, சின்னவனே வாழைங்க, உன் ஆடுங்களை இன்றைக்கி வேறு எவன்ட்டு அது கொடுத்துரு, அண்ணன்களை போய் பார்த்துவா எப்படி இருக்கிறாங்க. ஏன்னா அண்ணனுங்க 3 பேர் யுத்தத்தில் தாக்குறாங்க, ஆர்மியில் இருக்கிறாங்க. சரி நான் போகிறேன்ப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பா பாருங்க, அப்பங்களும் பால் கட்டிகளும், சீஸ் அண்ட் பிரெட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறார். சீஸ் அண்ட் பிரெட்னா அப்போ முதல் பீட்சா டெலிவரி பண்ணிட்டு தாவீது தான். அப்படி டாமினோஸ்க்கு முன்னாடியே தாவிதோஸ் அப்படின்னு வந்துக்குது பாருங்க. பீட்சா எடுத்துன்னு போகிற மாதிரி கணக்கு ஆயிடுச்சு பாருங்க. ரொட்டியும் சீஸும் எடுத்துகிட்டு போகிறாரு.
எடுத்துகிட்டு போய் அவங்க அண்ணன்களை பார்க்கலான்னு சொல்லி திரும்பினா எங்கடா அண்ணன்களை காணோன்னா எல்லாம் ஒழிஞ்சுன்னுக்கிறானுங்க. என்ன இவனுங்க அண்ணனுங்க யுத்தத்துக்கு வந்தானுங்களா ஒளிர விளையாட்டுக்கு வந்தானுங்களான்ற மாதிரி ஆயிருக்குமா இல்லையா கதைங்க. என்னன்னு பார்த்தவங்களாம் ஒழிஞ்சுன்னுக்கிறானுங்க பாருங்க. இந்த 40 நாளாக கிட்டத்தட்ட 13 அடி உயரம் இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் 9 அடின்றாங்க. ஆனால் பாருங்கள் அந்த கியூபிட்டுடைய அளவு படி நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 13 அடி உயரம் கூட இருக்க முடியுமா பாருங்கள். இந்த கோலியாத்துன்றவன் யோசிச்சு பாருங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அவன் தலை, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது அவன் காலுன்ற மாதிரி அப்படியே கரண்ட் கம்பம் மாதிரி வசரமாக வளர்ந்துக்கிறான். அவன் வந்து நிற்கிறான், வந்து நின்று கேட்குறான், டேய் உங்ககிட்ட ஒருத்தனும் இல்லையாடா சாம்பியன்ன்றான். ஏன்னா நம்ம எல்லாரும் வெட்டின்னு குத்தின்னு சாவணுமா? உங்கள் ஆள்லேருந்து ஒருத்தன் வரட்டும், எங்கள் ஆள்லேருந்து நான் வந்துக்கிறேன், ஒத்தைக்கு ஒத்த நிற்கலாம்டா அப்படின்றார். 40 நாளைக்கு தான் கதை. நான் ஜெயிச்சா நாங்களாம் ஜெயிச்ச மாதிரி, உங்கள் ஆள் ஜெயிச்சா நீங்களாம் ஜெயிச்ச மாதிரி, வாங்கடா டேய் உங்கள் கடவுள் சரியில்லை நீங்களும் சரியில்லைன்னு ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிக்கிறான், நிந்திக்க ஆரம்பிக்கிறான். நிந்திக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. இந்த சூழ்நிலைக்கு தான் நம்ம வர்றோம். இங்கே தான் நம்ம எப்படி தாவீது இவரை கொன்று போடுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல தான் இன்னைக்கு நம்மளுடைய மெடிடேஷன் ஸ்டார்ட் ஆகுது. என்ன நடக்குதுன்றதை இப்போவே இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டோரியும் சொல்லி முடிச்சு அப்புறம் நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். ஏன்னா அநேகருக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சதுனால சொல்கிறேன், நான் இப்போ சம்மரி கொடுத்துடலான்னு சொல்லி. அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் யோசனை வருது, யார் இவனை போய் அடிக்க முடியும் அப்படின்னு. அப்போ தாவீதுக்கு ஒரு கோவம் வந்துடுது. கர்த்தருடைய ஜனங்களை நிந்திக்கிறான், தேவனுடைய நாமத்தை தூஷணம் பண்ணுறானா, இவனை நம்மளால் அடிக்க முடியாதா? ஏன்னா அபிஷேகம் பெற்றவன் பேசுகிற பேச்சு அப்படி தான். அபிஷேகம் பெற்றவன் தான் மேலே நம்பிக்கை இல்லை, தான் மேலே இருக்கிற அபிஷேகத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அச்சலா சாச்சலா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தாவீது கேட்க ஆரம்பிக்கிறான், இவன் அச்சானிக்கு என்ன தெரியும் அப்படின்றான் பாருங்க. எல்லாரும் அங்கே இருக்கிறோம், ஏய் என்னடா அப்படி பேசுகிறான் இவன் அப்படின்னு. அவங்க அண்ணங்காரனுக்கு ஏற்கனவே ஒரு அவமானம் ஆயிட்டுக்கும். ஏன்னா அவனே சைலண்ட்டாக ஒரு பொதாரில் ஒழிஞ்சுன்னுக்கிறான். சின்னவன் வந்து பெருசாக பேசின உடனே இப்போ அவனுக்கு அவமானம் ஆகுமா இல்லையா? ஏன்னா அவன் தம்பி அவ்வளோ தைரியசாலி ஆகிறான், நீ பார்த்தா பயந்தாங்கோலி ஆகிறேன்ட்டு எத்தனை பேர் அவனுக்கு கேலி பண்ணியிருப்பாங்க அன்றைக்கி. எலியாவை பார்த்து நீ எல்லாம் என்னடா அப்படின்னு யோசிச்சிருப்பான்ல. எலியாவு கோவம் வந்துருது. அவன் வந்து திட்டம் வரான், தாவீது என்ன பண்ணுகிற, இப்போ என்ன பிரச்சனை வந்தீங்க யுத்தத்தை பார்க்குறதுக்கு, சும்மா கலாட்டா பண்ணுறதுக்கு, பிரச்சனை பண்ணுறதுங்க, சும்மா வேடிக்கை பார்க்குறதுக்கு வந்தவனாகிற, அச்சரம் ஒன்று போடா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறான் பாருங்க. அப்போ தாவீது கேட்குறான், நான் இப்போ என்ன தப்பாக கேட்டுவிட்டேன், நான் என்ன தப்பாக கேட்டுவிட்டேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறான் பாருங்க. எல்லா ஆட்டையும் அதே கேள்வியை கேட்குறான். இவனை அடித்தா அன்றைக்கி என்ன கிடைக்கும் ஒன்று அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அநேக ஐஸ்வர்யங்களை ராஜா அவனுக்கு தருவார் பரிசாக, உன்னுடைய குடும்பம் வரி கட்ட தேவையில்லைன்னு சொல்லி வரி விலக்கு உனக்கு ஏற்படும் அப்படின்றார். அப்புறம் சொல்கிறாரு, அதோட எல்லாத்தோட பெருசும் ராஜாவுடைய பொண்ணே உனக்கு கட்டி வைப்பாரான் அப்படின்றார் பாருங்க. அப்போ கண்டிப்பாக அந்த பொண்ணு அழகாக இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா அழகாக்கிற பொண்ணை தான் பரிசாக தர முடியும், இல்லைன்னா யார் போயிருப்பா கோலியாத்தை கொள்றா. ஆனால் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம், ஒரு சேலஞ்ச். இப்போ இதெல்லாம் நோட தாவீது யோசிக்கிறான், அப்போ அடித்தா அதை கிடைக்குதுப்பா, நம்ம போய் அடிக்கணும்னு யோசிக்கிற நேரத்தில் சவுல் கூப்பிட்டு விட்றாரு, வாப்பா இங்கே தம்பி அப்படின்னு. இவர் போய் நிற்கிறாரு பாருங்க. இப்போ போன உடனே தாவீது பேசுகிறான், ராஜாவே யாரும் இவனை பற்றி கவலைப்படாதீங்க, அவ்வளோ தைரியமாக பேசுகிறாரு பாருங்க. இவனை நினச்சி யாருக்குமே கவலை வேண்டாம், இவனை நான் பார்த்துக்கிறேன், நான் இவனை அடிச்சு தீத்துறேன் அப்படின்னு உடனே ராஜா சொல்கிறாரு, ஐய் சின்ன பையன்பா நீ, அவன் சின்ன வயசுலேருந்தே யுத்தத்தில் இருந்தவன், நீ என்னடானா போய் அவனை அச்சரம் குத்திரன்னு பேசின்னு இருக்கிறேன்னு ஒன்று. அப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, தாவீது சொல்கிறார், ஐயா நான் பார்த்துருக்குறேன் கர்த்தருடைய தயவை, நான் ஒன்றும் புதுசு இல்லை இந்த மாதிரி சேலஞ்சுங்களுக்கு. அப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, ஒரு நாள் ஆடு மேய்ச்சின்னு இருந்தேன், ஒரு கரடி வந்துச்சு, இன்னொரு நாள் ஆடு மேய்ச்சின்னு இருந்தேன், ஒரு சிங்கம் வந்துச்சு, என் ஆட்டுக்குட்டியை கவ்வின்னு போச்சு, நான் விடவே இல்லை, துரத்தின்னு போய் அதோடைய தாடியை பிடிச்சி அதோடைய வாயை கிழிச்சு என் ஆட்டுக்குட்டியை காப்பாற்றி கொண்டு வரலையா நான்? அந்த கரடியுடைய வாயிலிருந்து சிங்கத்துடைய வாயிலிருந்து தப்பு வச்ச தேவன் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு என்ன தப்பு வைப்பார் அப்படின்னு ஒன்று சவுலுக்கே விசுவாசம் வந்துடுது. மேன் என்றார் சவுல் அந்த இடத்துல. நீங்கள் பைபிள் படிச்சு பாருங்க. போ அப்படின்றார், போ இந்த தைரியத்தோட போ, உன்னால் முடியும். எல்லாரும் சவுலை பார்த்துன்னு இருப்பாங்க, என்னடா ஆச்சு ராஜாவுக்கு வெறித்தனமாக பேசுகிறாருன்னா, விசுவாசம் கண்டேஜியஸாக இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம், ஃபெய்த் இஸ் கண்டேஜியஸ்ன்னு சொல்லுங்கள். உங்கள் பக்கத்தில் யாரும் எல்லாம் நீங்களே உங்களை பார்த்து சொல்லிங்க, ஃபெய்த் இஸ் கண்டேஜியஸ். இஃப் யூ நீட் ஃபெய்த் யூ கெட் அரவுண்ட் பீப்புள் வித் போல்ட் ஃபெய்த். ஹல்லேலூயா. சவுலுக்கு பயங்கர கொந்தளிப்பாயிட்டு பார், போயடா நீ போடா அப்படின்ட்டு. அப்புறம் சொல்கிறார், தம்பி வாடா இங்கே வாங்க, அப்படியே போயிடாத, என்னோட ஆர்மர் என்னோட கவசத்தெல்லாம் நீ போட்டு போ. இப்போ சவுல் ஒரு உயரமான மனுஷன், பைபிளில் நம்ம படிக்கிறோம், இஸ்ரவேல் நாட்டிலே ஒரு உயரமானவர் அப்படின்னு பார்க்க போனால் அவர் தான் சண்டை போட போயிருந்துக்கணும் கோலியாத்திட்ட. இவர் ரொம்ப உயரமானவராம் பாரு, இவருடைய கவசத்துக்கு அவனுக்கு போட்டு விட்டா. யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். சவுலுக்கு ஒரு 45-50 வயசு, இப்போ தாவீதுக்கு ஒரு 17 வயசு பாரு. அந்த ஃபர்ஸ்ட் வியூ போகிற பையன் அவனை கூப்பிட்டு 50 வயசு பாகுபலியுடைய கவசத்துக்கு போட்டு விட்டா எப்படி இருக்கும் அவனுக்கு? அவன் போட்டு ஜிங்கு நடந்து பார்க்குறான் பாருங்க. தன்ஜன்னு சத்தம் வருது. அவன் சொல்கிறான், இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது சார், இதுக்கெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் ஆகலை, சரியா? இது போட்டு தான் ஜெயம் கிடைக்கும்னா நீங்களே போட்டு ஜெயிச்சுட்டுக்கலாம்,
ஆனால் இதிலெல்லாம் நம்பிக்கையில் கழட்டி வச்சுட்டு எனக்கு என்ன தெரியுமோ அதுலேயே நான் போகிறேன்ட்டு அங்கே ஒரு ரிவர் இருக்குது பாருங்க, அந்த ரிவரில் போய் 5 கூழாங்கற்களை எடுத்து பேக்கில் போட்டுக்கிறான். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஏன் 5 கல் எடுத்தான் தாவீது? அப்போ பார்த்தீங்கன்னா பைபிளில் முதல் இந்த 5 விளையாடுறது கூட தாவீது தான் அப்படின்ற மாதிரி நம்ம தோணுதா இல்லையா? 5 கல் எடுத்து பேக்கில் போட்டோம், என்னத்துக்கு? நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், என்னத்துக்கு? மிஸ் பண்ணுவான்ற பயம்தான். 1 மிஸ் ஆனால் 2 சரி 4 தடவை மிஸ் ஆனால் 5வது அடியில் கிடைக்க மாட்டானா? ஸோ அப்போ யோசிக்கிற ஒரு 5 கூழாங்கற்களாவது எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு எடுத்து பேக்கில் போட்டுட்டு கையில் ஒரு குச்சை எடுத்துக்கிட்டு போகிறான் பாருங்க தாவீது. அந்த மெய்ப்பனுடைய கோல் எடுத்துகிட்டு ஒரு பேக் ஒன்று மாட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் நிற்கிறான். இடத்துக்கு போய் நின்ன உடனே இந்த கோலியாத்துன்றவன் பார்த்து சிரிக்கிறான் பாருங்க, பரியாசம் பண்ணுறான். என்னடா சின்ன பையனை போய் அனுப்பியிருக்கிறீங்களா? அவன் பாரா கையில் குச்சியை வச்சுன்னு வந்துனுக்கிறானே, என்ன நாயின்னு நினச்சா அப்படின்னு அவன் சத்தமாக கேட்குறான். ஆம் ஐ அ டாக் அப்படின்னு கேட்குறான். நான் நாயா? எனக்கிட்ட போய் ஒரு கோலை தூக்கின்னு வந்திருக்கிறியே, வாடா டேய் உன்னை நான் கொன்று இன்னைக்கு உன் தலையை உங்ககிட்ட வாங்கி உன்னுடைய மாம்சத்தை காட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைங்களுக்கும் போடுறான் வா அப்படின்னு ஒன்றா தாவீது சொல்கிறான். அவனை பார்த்து, நீ பட்டயத்தையும் ஈட்டியும் நம்பி வந்துட்டு இருக்கிற, நான் கர்த்தருடைய நாமத்தை நம்பி வந்துட்டு இருக்கிறேன். நீ தூஷணம் பண்ண கர்த்தருடைய நாமத்தை நம்பி வந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் உன்னை கொன்று உன் தலையை வாங்கி உன்னுடைய மாம்சத்தை காட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைங்களுக்கு நான் போடுவேன். அப்போ நீங்கள்லாம் தெரிஞ்சுக்குவீங்க, கர்த்தர் ஈட்டி பட்டயத்தில் காப்பாற்றுறவர் இல்லை, யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் எனக்கு வெற்றியை தருவார், இந்த இஸ்ரவேலில் கர்த்தர் உண்டு என்று உலகமே தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு அப்படியே டைலாக பேசி விசுவாசத்தில் பேசி விட்றாரு பாருங்க. கோலியாத்துக்கு தாங்க முடியல. என்னடா நம்ம பேசுனதை விடவே நிறையா பேசிட்டானடா, பக்கமாக வசனான்ட்டு வயிற்றுச்சல் வந்துச்சோ என்னவோ. அவன் நான் பண்ணுறான், அட்டாக் பண்ண வர்றான் பாருங்க. வசனத்தை படிக்கிறோம், தாவீது கோலியாத்தை கொல்லும்படி எதிர்நோக்கி ஓடினான். எல்லாரும் இப்படி ஓடுறாங்க, ஐயோ இவன் கையில் மாட்டக்கூடாதுன்னு. தாவீது இப்படி ஓடுறான், தப்பிக்காதரா வந்தனேக்கிறேன் நான் உன்னை அடிக்கிறதுக்கு அப்படின்னு. முன்னாடி போய் கல் எடுத்து சுழற்றி போடுறான் பாருங்க. அபிஷேகம் பெற்றவன் வேலை செஞ்சானா அபிஷேகம் அவனை பேக்கப் பண்ணும். ஹல்லேலூயா. அவன் எரிஞ்சது ஒரு கல்லு தான், ஆனால் அபிஷேகம் அந்த ஆயுதமாக மாற்றிருச்சு. வெங்கல தலை சீராவை மாட்டின்னு இருக்கிறான், வெங்கல ஹெல்மெட் பாருங்க. ஆனால் அந்த கூழாங்கல் போய் அவன் நெத்தியில் பட அந்த தலை சீரா அந்த ஹெல்மெட்டையும் அது மீறி ஹெல்மெட்டுக்குள்ள ஒரு ஓட்டையை போட்டு மண்டையில் போய் அந்த கல் போய் விழுந்து அப்படியே பொத்துன்னு கீழே விழுறான் பாருங்க. அந்த இடத்துல சின்ன பூமி எதிர்ச்சி ஆய்ந்திருக்கும், அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்தாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, ஐயோ என்னடா கீழே விழுந்துட்டானேடா நம்ம சாம்பியன்னா. தாவீது பார்க்குறான், என்ன நம்மக்கிட்ட கத்தி இல்லையே, இவ்வளோ பெரிய சரீரத்தை வெட்டுறதுக்கு நம்மள்ட்ட எங்கே இருக்குது கத்தி, அவன் கத்தியால் தான் முடியும்னு ஓடி போய் கோலியாத்துடைய கத்தியவே தூக்கி அவனுடைய கழுத்தையை வெட்டி அவனுடைய தலையவே அப்படியே கையில் தூக்கி பிடிச்ச உடனே முழு தேசத்துக்கும் தெரியுது கோலியாத்து செத்தாச்சு, தாவீது ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி. இத்தனை காலம் ஒளிஞ்சிட்டு இருந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த சேனை வீரர்கள் தைரியத்தை பெற்று அவங்களுடைய சத்துருக்களை துரத்திட்டு போறாங்க. ஒரு மாபெரும் வெற்றியை கர்த்தர் அவங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இப்போவே நாம் பைபிள் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரேயரை முச்சலாம், ஏன்னா அவ்வளோ பயங்கரமாகுது இந்த ஸ்டோரி. ஆனால் நம்ம படிக்கிறோம் பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வாங்க எல்லாரும் ஜான் சாப்டர் 5 வசனம் 39 பாருங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்போ வேதத்தை வெறும் படிச்சுட்டு வாசிட்டு போகக்கூடாது, ஆராய்ஞ்சு பாருங்கன்றாரு. கர்த்தருடைய ஞானத்தோட படிங்க, அப்போ என்ன நடக்கும்? அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. The word of God is full of Jesus. அப்போ இந்த டேவிடுடைய ஸ்டோரியில் நம்ம ஜீசஸை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. டேவிடுடைய ஸ்டோரியில் இயேசு கிறிஸ்துவின் படத்தை, சிலுவையின் அந்த நிகழ்வை ஒரு அடையாள ரீதியாக நம்ம பார்க்க முடியும். ஓகே, அப்படியே பாருங்க, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வர்றேன். தாவீதுடைய ஸ்டோரியில் இயேசு கிறிஸ்துவா? எஸ், இயேசு கிறிஸ்துவானவர் தாவீதுடைய ஸ்டோரியில் நம்ம இந்த இடத்துல தெளிவாக பார்க்க முடியுது. தாவீது என்ற பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பிரியமானவன் அர்த்தம், இல்லைனா நேசகுமாரன் அர்த்தம். நேசகுமாரன், பிலவட் அப்படின்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுடைய பிலவன், நேசகுமாரன். ஞானஸ்தானம் எடுத்த போது வானங்கள் திறந்து பிதா அவரை பார்த்து பேசுறார், இவர் என் நேசகுமாரன், நான் இவர் மேல பிரியமா இருக்கிறேன். தாவீதுனா நேசகுமாரன், இயேசு கிறிஸ்துவானவர் நேசகுமாரன். தாவீது பெத்லஹேம் ஊரை சேர்ந்தவர், இயேசு கிறிஸ்துவும் பெத்லஹேம் ஊரை சேர்ந்தவர். அங்கதான் அவர் பிறந்தவராக இருந்தார். தாவீது அபிஷேகம் பெற்றவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவும் தேவனிடத்துல அபிஷேகம் பெற்று வல்லமையான கிரியைகளை நடப்பித்தவர். தாவீது கரடியும் சிங்கத்தையும் கொண்டு போட்டவர். இயேசு கிறிஸ்துவானவர் அற்புத அதிசயங்களை செஞ்சு தான் யார் அப்படின்ற தான் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். தாவீதை அவங்க தகப்பன் கூப்பிட்டு தான் சகோதரர்களை விசாரிக்கும்படி அனுப்பினார். அதே போல
இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய பிதாவானவர், இன்னைக்கு நம்ம எல்லாருடைய பிதாவானவர், யூதர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய இஸ்ரவேல் தேசத்தை பொறுத்தவரைக்கும் அவருடைய சகோதரர்கள் பார், அவங்கள போய் சந்திக்கிறதுக்காக விசாரிக்கிறதுக்காக அனுப்பிவிட்டார். தாவீது தான் சொந்த சகோதரர்கிட்ட வந்தாரு, ஆனா தான் சொந்த சகோதரர்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க, அவரை ஏளனமா பேசினாங்க. இதே பிரகாரம் பரலோக நேசகுமாரன், பிதாவால் அனுப்பப்பட்ட நேசகுமாரன் தன்னுடைய சகோதரர்கிட்ட வரும்போது அவங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. யோவான் 1 அதிகாரத்தில் பார்க்கிறோம், he came to his own but they received him not. அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை நிராகரிச்சிட்டாங்க. தாவீது பெத்லஹேம்ல இருந்து வந்தவர், இயேசு கிறிஸ்து பெத்லஹேம்ல பிறந்தவர். பெத்லஹேம்னா என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். தாவீது என்னத்தை கொண்டு வந்தாரு? அப்பத்தையும் பால் கட்டிகளை கொண்டு வந்தார். he brought bread and cheese. மோசஸ் 10 கட்டளைகளை கொண்டு வந்தார். ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் அப்பம் நிறைந்தவராக வந்தார். அவரே ஜீவ அப்பமாக வந்தார். ஹalleluya. அப்ப அன்னைக்கு தாவீது அப்பங்களை கொண்டு வந்தது போல பரலோக தாவீது, தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துவானவர், அவரே அப்பமாக நமக்கு அர்ப்பணிக்கும்படி இறங்கி வந்தார். ஹalleluya. பாருங்க, எவ்வளோ நிறைய விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ண முடியும். இப்போ கோலியாத்து பற்றி நம்ம வரலாம். யார் இந்த கோலியாத்து? இப்போவே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் பாருங்க. கோலியாத்துன்ற பிசாசுக்கு அடையாளம். அவங்களுடைய பேரை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். கோலியாத்துனா ஸ்ட்ரிப்ட் இல்லைனா எக்ஸைல்னு அர்த்தம். நாடு கடத்தப்பட்டவன் இல்லைனா உரித்து போடப்பட்டவன் அர்த்தம். எப்படி ஒருத்தன் தோத்துட்ட பிறகு அவனுடைய ஆயுதங்களெல்லாம் அவங்ககிட்ட இருந்து கலட்டி அவனை நிர்வாணமாக்கி அவமானத்தில் நிப்பாட்டுவாங்களோ, அப்பேற்பட்ட அவமானப்பட்டவன் தான் கோலியாத். யாராவது இப்படி பேர் வைப்பாங்களா? எனக்கு தெரில பாருங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் எந்த சாராயத்தை குச்சி பேரை வச்சாங்கன்ட்டு அவனுக்கு உரித்து போடப்பட்டவன், நாடு கடத்தப்பட்டவன் அப்படின்னு பேரை வச்சிருக்கிறாங்க. கோலியாத்னா அப்படிதான் அர்த்தம். அவனுடைய ஊர் பெலிஸ்தர்களுடைய ஊர். அவனுடைய ஜாதி ஜனம் பெலிஸ்தர்கள். இந்த பிலிஸ்டீன்ஸ் என்ற பேருக்கான ரூட் வேர்டு பாலாஷ். பாலாஷ்னா என்ன அர்த்தம்? தரையிலே ஊறுகிறவன் இல்லைனா புழுதியில் உருளுகிறவன் அர்த்தம். டு ரோல் இன் த டஸ்ட். இது என்னது? இது ஷேம் அண்ட் கண்டம்னேஷன். அப்போ கோலியாத்னா உரிந்து போடப்பட்டவன், தோத்து போனவன் அர்த்தம். நம்ம பிசாசு அப்படிதான் நம்ம படிக்கிறோம். கொலோசியர் 2:14 அப்படிதான், 2:14-15 பார்க்கிறோம். நம்ம ஆண்டவர் எல்லா துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இஸ் a picture of the devil. அதே போல கோலியாத் அந்த ஜாதி ஜனம் பெலிஸ்தர்கள். பெலிஸ்தர்னு அர்த்தம் துக்கத்திலையும் வேதனையிலையும் புழுதியிலையும் உருண்டு பிறண்டு அப்படின்னு ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கையை அடையாளப்படுத்துற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ இந்த கோலியாத்ன்றவன் அவன் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் பாருங்களேன். பிரான்ஸ் ஹெல்மெட், பிரான்ஸ் கோட், அப்புறம் பிரான்ஸ் ஆர்மல் ஆன் த லெக்ஸ். தலையில மார்பிள, கால்களில் வெண்கலத்தின் ஆயுதங்களை அணிந்திருக்கிறார், கவசங்களை அணிந்திருக்கிறார். வெண்கலம் வேதத்தில் ஒரு அடையாளம் கொண்டது. பாருங்க, வேதத்தில் ஒவ்வொரு மெட்டல் ஒவ்வொரு கலருக்கும் ஒரு அடையாளம் இருக்குதுன்றத வேதத்தை வியாக்கியானம் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கோல்டு அப்படின்றது ராயல்ட்டி, ராஜரீகத்துக்கு அடையாளம். அதே போல் தெய்வீகத்துக்கு அடையாளம், டிவினிட்டிக்கு அடையாளம், தேவனுடைய நேச்சருக்கு அடையாளம். சில்வர்ன்றது ரிடெம்ஷன் அடையாளம், மீட்கும் பொருள் இல்லையா? 30 வெள்ளிக்காசுன்னு பார்க்குறோம், 20 வெள்ளிக்காசுன்னு பார்க்குறோம். ரிடெம்ஷனுக்கான ஒரு முக்கியமான மெட்டல் தான் சில்வர். அப்போது நம்ம பார்க்குறோம் இந்த பிரான்ஸ் எதுக்கு அடையாளம்? பிரான்ஸ் நியாய தீர்ப்புக்கு அடையாளம், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அடையாளம். அப்போ தலையிலையும் ஜட்ஜ்மெண்ட்டு, மார்பிளையும் ஜட்ஜ்மெண்ட்டு, கால்லையும் ஜட்ஜ்மெண்ட்னா என்ன அர்த்தம்? மைண்டு ஃபுல்லாக கர்த்தர் உன்னை ஜட்ஜ் பண்ணுவார்ன்ற மென்டாலிட்டியை கொண்டு வர்றவன், இருதயத்தை அட்டாக் பண்ணுறவன், கர்த்தர் உன்னை ஜட்ஜ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி, கர்த்தர் உன்னை நியாயம் தீர்ப்பார், உன்னை தண்டிப்பார், உனக்கு கேடை கொண்டு வருவிப்பார், உன்னை சபிப்பார் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டை பேசுறது தான் பிசாசுடைய வேலை. கவுனிய, பிசாசானும் ஒரு விசுவாசிக்கு விரோதமாக என்னத்தை கொண்டு வர்றான்? கர்த்தர் உன் மேலே கோபமாக இருக்கிறார், உன் மேலே ஜட்ஜ்மெண்ட் வரும், நீ நாசமாக போயிடுவேன், நீ நல்லா இருக்க மாட்ட. இந்த மனப்பான்மையை, இந்த இருதயத்தின் அந்த வியாகுலத்தையும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வர்றவன் தான் இந்த பிசாசானவன். பை த வே பாருங்க, நம்ம பார்க்குறோம், he was 6 cubits tall, 6,000 shekels of armor and 6 pieces of armor. நீங்கள் 666ன்றத அவனுடைய டிஸ்கிரிப்ஷன்லே பதித்து வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ he is a type of the devil. பிசாசானவன். பிசாசானவனுடைய ஆயுதம் என்னது? இன்னைக்கு விசுவாசிகளை முடங்கடிக்கிற மாதிரி. அன்னைக்கு 40 நாள் அந்த இஸ்ரவேல் ஜனங்க, இவங்க எல்லாரும் உடன்படிக்கையின் ஜனங்க தானே, இவங்க எல்லாருக்கும் கர்த்தருக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்தது தானே. உடன்படிக்கையின் ஜனங்க ஒளிஞ்சு போற அளவுக்கு பிசாசானவன் என்ன பண்ணா பாருங்க. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் கர்த்தருக்காக செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எந்த ஆயுதத்தை பயன்படுத்துறான்னு நினைக்கிறீங்க? திஸ் இஸ் த வெப்பன் ஆஃப் தி எனிமி. வாங்க எல்லாருமே 1 சாமுவேல் 17 வாங்க. 1 சாமுவேல் 17 25 படிக்கிற பாருங்க. 1 சாமுவேல் chapter 17 23 அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில், இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன்
பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். அண்டர்லைன் பண்ணிங்க உங்களோட வேதத்துல. பிசாசுடைய மிக முக்கியமான ஆயுதங்கள்ல ஒண்ணு நிந்தை, ரிப்ரோச், இன்சல்ட் பண்றது, அவமானப்படுத்துறது, அவனை வெக்கப்படுத்தி அப்படியே நீ ஒன்னும் இல்லடா, நீ எல்லாம் என்ன ஜன்மோன்ற மாதிரி ஒரு வார்த்தை கொண்டு வர்றதுதான் பிசாசுடைய வேலையே. நிந்தை. அவன் கொண்டு வர்ற நிந்தையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க பாருங்க. நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். பாருங்க 26 வசனம். அப்பொழுது தாவீது தன் அண்டையில் இருக்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை பாருங்க, இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப கர்த்தர் கொண்டு வர்றாரு. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். பாருங்க, இப்ப நான் படிச்ச வசனங்கள்லயே 2 வசனம் பாருங்க, 24, 25 பாருங்க, 25, 26 3 தடவை இந்த நிந்தை என்ற வார்த்தை வருது. வாட் இஸ் த டெவில்ஸ் weapon against the believer? To insult him and keep him in shame, keep him in condemnation. ஒரு பிலீவரை குற்ற உணர்ச்சியில அடக்கி வச்சிட்டானா, நிந்தையிலே அடக்கி வச்சிட்டானா, அவமானத்தின் ஒரு வெக்கம் ஒரு வேதனையின் அந்த சூழலே அடக்கி வச்சிட்டானா, அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் பெருசா. ஏன் பாருங்க, மனுஷனுக்கு மரியாதைன்றது ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் அவன் அவமானப்பட்டானா அவன் முடங்கடிக்கப்படுறது ரொம்ப ஈஸி. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஒரு மனுஷன் பெருசா அவமானப்பட்டானா அந்த விஷயத்துல அவன் திரும்பி எந்திரிச்சு நிற்கிறது ரொம்ப யோசிப்பான். ஏன் நான் சொல்றேனே, அநேக ஆண்கள் பாருங்க ரொம்ப ஈஸியா அழுதுற மாட்டாங்க. ஆனா நிந்தை ஏற்பட்டுருச்சுன்னா, ஏதாவது இடத்துல அவமானப்பட்டுட்டாங்கன்னா தலகுனிஞ்சு போற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா அவங்க அழ ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அது அவனால தாங்க முடியறது இல்லை. நிந்தைன்றது அவ்வளோ பவர்ஃபுல்லானது, ரிப்ரோச்ன்றது அவ்வளோ பவர்ஃபுல்லானது. பிசாசுடைய ஆயுதம் ரிப்ரோச். எழுதிங்க பார்க்கலாம். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கும் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யாதபடிக்கும் பிசாசு கொண்டு வந்திருக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா? நீ பாவி, நீ சரியில்லை, நீ அந்த பாவம் பண்ணியிருக்கிற, நீ பேர்பட்ட அளவுக்கு நீ துரோகம் பண்ணியிருக்கிற, நீ சரியான விசுவாசி இல்லை, சரியான கிறிஸ்தவன் இல்லை, சரியான கிறிஸ்தவனா இருந்தால் அதை பண்ணியிருப்பியா, சரியான விசுவாசியா இருந்தால் இப்படி பேசியிருப்பியா, நீ எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவன், நீ நாசமா போயிருவ, உன் குடும்பத்தில் யாரும் நல்லா இல்லை, நீயும் நல்லா இருக்க மாட்ட, இப்படி நிந்தையை கொடுத்து 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 அவனை முடங்கடிக்கிறது தான் பிசாசுடைய வேலை. ரிப்ரோச் இஸ் தி எனிமி. இன்ஃபேக்ட் பாருங்க, ரெவலேஷன் 12:10 பாருங்க, பிசாசானவனுக்கு கர்த்தர் ஒரு பேரை கொடுத்திருக்கிறார். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் தமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான். யார் இந்த பிசாசானவன்? குற்றப்படுத்துகிறவன், குற்றம் சுமத்துகிறவன். இன்னைக்கு ஒரு வேளை உங்க வாழ்க்கையில் ஒரு குற்ற உணர்ச்சியோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா, அது பரிசுத்த ஆவியானுடைய வேலை இல்லை. சில பேர் அப்படி நடக்கிறது. பிரதர், பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப குற்றப்படுத்துறார் பிரதர், என்னன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க பிரதர். அது பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அவனை என்கரேஜ் பண்ணாதீங்க. அவன் சைத்தான், சாத்தானவன். அவன் உங்களை நாசப்படுத்துறதுக்கு, உங்களை நிந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறான். குற்ற உணர்ச்சியை கர்த்தர் கொண்டு வர மாட்டார். தேவ ஆவியானவர் நீதி உணர்ச்சியை கொண்டு வரும்படி வந்திருக்கிறார். உங்களை பார்த்து நீங்க யாருன்னு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறார். கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீங்க எப்பேற்பட்டவர்கள் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்தை நிந்திக்க வந்த கோலியாத்தை போல, அவர் நிந்தை நிமித்தம் ஒளிஞ்சிட்டு இருந்தது போல, இன்னைக்கும் சபைக்கு எகெயின்ஸ்டா காண்டம்னேஷன், குற்ற உணர்ச்சியை பிரசங்கிக்கும்படி, குற்ற உணர்ச்சியை கொண்டு வரும்படி பிசாசானவன் ஓவர் டைம் வேலை பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க. ஓவர் டைம் வேலை பண்ணி இஸ்ரவேல் ஜனங்க பயந்து ஒளிஞ்சது போல விசுவாசிகளும் பயந்து ஒளிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா நீங்களும் நானும் கவலைப்பட தேவையில்லை. அவங்களுக்காக ஒரு நல்ல மெய்ப்பன் கிளம்பி வந்தது போல நமக்காக ஒரு நல்ல மெய்ப்பன் இறங்கி வந்தார். சத்தமா ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் அவங்களுக்காக ஒரு மெய்ப்பன் வந்தார். நான் ஏன் மெய்ப்பன் சொன்னேன் தெரியுமா? ஏன்னா தாவீது ஒரு மெய்ப்பனுடைய காப்புல வராரு பாருங்க. அவர் அணிஞ்சிட்டு இருந்த ட்ரெஸ் மெய்ப்பனுடைய ட்ரெஸ், அவர்கிட்ட இருந்த பேக் மெய்ப்பனுடைய பேக், ஷெப்பர்ட்ஸ் பேக்னே போட்டிருக்குது. அவர்கிட்ட இருந்த கோல் ஒரு மெய்ப்பனுடைய கோல். அப்ப எல்லா பிசாசுடைய நிந்தைக்கு விரோதமாக கர்த்தர் ஒரு மெய்ப்பனை அனுப்புகிறார். அந்த மெய்ப்பன் மூலமாக விடுதலை கொண்டு வருகிறார். இப்ப பாருங்க எவ்வளவு அருமையா இதை கர்த்தர் ஏற்படுத்துகிறார்னு சொல்லி. பிசாசானவனுடைய ஆயுதம் என்னது? நிந்தை. எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். Come on, what is the main weapon of the enemy? Reproach, நிந்தை. இப்ப சவுலானவர் என்ன கவசத்தை கொடுத்தாரு? வெங்கல கவசம் கொடுத்தாரு. வெங்கலம்னா நியாய தீர்ப்புன்னு அர்த்தம். தாவீது வரும்போது வெங்கலத்துடைய கவசத்துல வரவே இல்லை. அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் மென்டாலிட்டி,
judgment, thoughts and deeds of judgment and standing in judgment. ஜட்மெண்ட்ல வரல. அவர் ஒரு ஷெப்பர்டாக வருகிறார். பிசாசுக்கு எதிர்த்து இயேசு கிறிஸ்துவும் நல்ல மேய்ப்பனாக வந்தாரு. அதே போல தாவீது ஒரு ஷெப்பர்டா வர்றாரு. தாவீது 5 கல்லை எடுக்கிறாரு, போய் கோலியாத்தை ஃபேஸ் பண்றாரு. போய் ஃபேஸ் பண்ணும்போது அங்க ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்குல அங்க ஒரு ரிவர் இருந்துச்சு பாருங்க. அந்த காலத்துல நிறைய பேர் சொல்றாங்க இந்த காலத்துல போனா அந்த ரிவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லி. அந்த ரிவர் பேர் என்ன தெரியுமா? எழுதிக்கங்க, மிக முக்கியமான ஒரு ரிவர் பாருங்க. அந்த பள்ளத்தாக்குல இருந்த ரிவர், அது பேர் வந்து எஃபெஸ் தமீம். எஃபெஸ் தமீம். தமீம்னா ரத்தம்னு அர்த்தம். கம் ஆன், எஃபெஸ் தமீம்னா என்ன அர்த்தம்? ரத்தத்தின் பள்ளத்தாக்குன்னு அர்த்தம். ரத்தம் சிந்தப்பட்டதுன்னு அர்த்தம். ஆக்சுவலா blood shed. what an amazing picture this is. நல்ல மேய்ப்பன் சத்ருவானவனை வீழ்த்தும்படி ரத்தம் சிந்துதல் என்ற பள்ளத்தாக்குக்குள்ள இறங்கி வந்தார். யார் நமக்கு தோன்றா சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவானவர் தானே தோன்றுகிறார் நமக்கு. நமக்காக நல்ல மேய்ப்பன் ரத்தம் சிந்துதல் மூலமாக சத்ருவானவனை ஜெயிக்கும்படி இறங்கி வந்தார். பாருங்க, வந்த தாவீது கையில ஒரு கோலோட வந்தார். இந்த கோல் சிலுவை கடையாளம். இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தின் அந்த பாதாளத்துக்குள்ள, மரணத்துக்குள்ளவே அவர் சிலுவையோட இறங்கினார். ஹல்லேலூயா. தாவீது ஒரே கல்லு தான், பைபிளை பொறுத்த வரைக்கும் ஒரே கல்லு தான் பாருங்க. ஒரே கல்லை வீசுறாரு, ஒரே கல்ல பட்டு நம்ம கீழே விழுறான் பாருங்க. இயேசு கிறிஸ்துவானவர் ஒரே செயல் சிலுவையில் பிசாசுடைய ராஜ்யத்துடைய ஆளுகை முடிவடைந்தது, பிசாசுடைய ஆட்சி முடிவடைந்தது. கர்த்தர் பிசாசை தோக்கடிச்சிட்டார். ஆனா இதுதான் விஷயம் பாருங்க, பிசாசானவன் கீழே விழுந்துட்டான், கோலியாத்து கீழே விழுந்துட்டான். ஆனா தாவீது கிட்ட ஆயுதம் இருக்குல்ல, அதனால தாவீது கோலியாத்துடைய ஆயுதத்தை எடுத்தே கோலியாத்தை வெட்டி போடுறான், கோலியாத்துடைய தலையை வெட்டிடுறான். அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசுடைய ஆயுதத்தை எடுத்தே பிசாசை தோற்கடித்தார். பிசாசுடைய ஆயுதம் எது? மரணமும் மரண பயமும். வெரி இம்பார்ட்டன்ட். யூ see Hebrews chapter 2ல நீங்க பாருங்க, மரண பயத்தினாலேயே பிசாசுக்கு நிறைய பேர் அடிமையா இருந்தாங்களாம். so the devil was using fear of death. அப்போ எப்படி தாவீது கோலியாத்துடைய ஆயுதத்தை எடுத்தே அவன் தலையை வெட்டி போட்டாரோ, அதே போல தாவீதின் குமாரனா இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசை பார்த்து யோசிக்கிறார், என்னது மரணம் தான் உன் ஆயுதமா? சாவுற நான் மரணத்து மூலமாவே என் ஜனங்களுக்காக மரித்தே உன்னை நான் சாவடிக்கிறேன் பாரு, உன்னை நான் தோக்கடிக்கிறேன் பாருன்னு சொல்லி எந்த மரணத்தினால அநேகரை ஆக்கிரமிச்சுட்டு இருந்தானோ, ஆட்டி படைச்சிட்டு இருந்தானோ, அந்த மரணத்தை வச்சு பிசாசுடைய தலையை அவர் நசுக்கினார். ஹல்லேலூயா. கம் ஆன். அவனுடைய ஆயுதத்தை எடுத்து அவனுக்கே ஒரு ரிட்டர்ன் கொடுத்தாரு பாருங்க. அந்த மரணத்தை வச்சே மரணத்தின் அதிபதியான பிசாசை ஜெயித்தார். ஹல்லேலூயா. கம் ஆன். எவ்வளவு அருமையான விஷயம் பார்த்தீங்களா? தாவீது பள்ளத்தாக்குள்ள போன போது அது இயேசுவின் மரணத்துக்கு அடையாளம். கோலியாத்துடைய தலையை கையில் எடுத்து காமிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். நமக்காக மரித்த தாவீதின் குமாரன் நமக்காக உயிர்த்தும் எழுந்திருக்கிறார். ஆமென். நமக்காக உயிர்த்து எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. இவ்வளோ நாள், 40 நாள், இவ்வளோ நாள் ஒளிஞ்சிட்டு இருந்த அவனுடைய சகோதரர்கள், அந்த முழு இஸ்ரவேலுடைய பட்டாளமும் இப்போ எந்திரிக்குது பாருங்க. எந்திரிச்சு அந்த சத்ருவான துரத்தி அடிச்சு வீட்டுக்கு நிறைய விதமான கொள்ளை பொருள்களை கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? என்னுடைய இயேசு மரித்தார், என்னுடைய இயேசு உயிர்த்தார், அதனால இவ்வளோ நாள் பிசாசை பார்த்து பயந்துட்டு இருந்தேன், வியாதியை பார்த்து பயந்துட்டு இருந்தேன், பலவீனத்தை பார்த்து பயந்துட்டு இருந்தேன், வாழ்க்கையே போயிடுச்சு நினைச்சேன். எப்போ என் பிரதிநிதி உயிர்த்தெழுந்தாரோ இனி நான் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி இன்னைக்கு நீங்களும் நானும் எந்திரிக்கணும் பாருங்க. தைரியத்தில் ஆவின் வல்லமையினால எந்திரிச்சு நம்ம இப்போ முன்னாடி போகணும். நம்ம முன்னாடி போய் பிசாசான வாழ்க்கையை விட்டு துரத்தி அடிக்கணும்ன்ற, நான் தரித்திரத்தை துரத்தி அடிக்கணும், பலவீனத்தை துரத்தி அடிக்கணும். இயேசுவின் நாமத்தில் இதை நம்ம செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க இந்த நேரத்தில்? நான் ஒரே ஃப்ளோல அப்படியே வேகமாக போயின்னு இருக்கிற இந்த நேரத்தில் கை உயர்த்தி ஒரு 10 செகண்ட் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாம் நன்றி செலுத்துங்க. ஓ ரபா ஷரபாலா ரீகோ ரப நைதேரியாம் தானா. நன்றி 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 ஆவியானவரே. தேங்க் யூ லார்ட் ஃபார் தி விக்டரி. தேங்க் யூ ஃபார் தி விக்டரி லார்ட். ஓ வெற்றிக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க வெற்றி சிறந்ததனால நாங்களும் வெற்றி சிறக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். Come on. In the story of David and Goliath, we see the picture of Jesus. இதான் நம்மளுக்கு ஜீவனை கொண்டு வருது, இதான் நம்மளுக்கு நன்மையை கொண்டு வருது. இப்போ மிக முக்கியமான பாட்டு பாருங்க. ஒரு முக்கியமான பகுதிக்கு வரோம். தாவீது கோலியாத்துடைய தலையை அங்க விடவே இல்லை. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இது என்ன இது முடி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தூக்கி போடாம அப்படியே பிடிச்சிட்டே நிற்கிறான் பாருங்க. சவுல் கூப்பிட்றாரு, இப்போ வாங்க அப்படின்னு. நீ யாரோட பையனா, நீ இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறேன்னு அவர் சொன்னார். பெத்லஹேமில் இருக்கிற ஈசாயுடைய பிள்ளை நான் தான். அப்போ கூட கையில் தான் வச்சுன்னுக்கிறாரு.
தாவீது கோலியாத்துடைய தலையை எங்க கொண்டு போனார்? அநேக ரபிகள் அவங்க ரபிகள் எழுதியிருக்கிறாங்க பாருங்க, ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் எழுதுறவங்க எழுதியிருக்கிறாங்க, தாவீது கோலியாத்துடைய தலையை அங்கேயே விட்டுட்டு வரல, அந்த எஃப்எஸ் தமீம்லேயே விட்டுட்டு வரல, வேலி ஆஃப் ஈலாலே விட்டுட்டு வரல. தாவீது கோலியாத்துடைய தலையை எருசலேமுக்கு கொண்டு வந்தார் அப்படின்றாங்க. அன்னைக்கு எருசலேம் இன்னும் எபூசியர்கள் கையில் தான் இருந்துச்சு. ஏன்னா தாவீது தான் வந்து எருசலேமே பிடிக்கிறார் லேட்டரா ராஜாவான பிறகு. ஆனால் இந்த எபூசியர்கள் வாழ்கிற எருசலேமுக்கு போகிறாரு, இவருக்கு உள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் இல்லை. ஏன்னா இவங்க பூட்டிட்டாங்க, இஸ்ரவேல் ஜனத்தை அவங்க சேர்க்கறது இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்களாம் பாருங்க, தாவீது அந்த எருசலேமுக்கு வெளியே ஒரு மிகப்பெரிய மலை இருக்குதான், அந்த மலைக்கு பக்கம் ஒரு மரம் இருக்குதான் பாருங்க, அந்த மரத்தில் போய் இந்த தலையை தொங்க விட்டானா. இன்னும் ஒரு சில பேர் சொல்றாங்க அந்த மலைக்கு அடிவாரத்திலே ஒரு குழியை தோண்டி அங்கேயே புதைச்சிட்டாரு அப்படின்றாங்க. கோலியாத் ஆஃப் காத், காத் ஊரானாகிய கோலியாத், அதுதான் இவனுடைய பேர். சொல்றாங்க எருசலேம் வெளியே இருக்கிற மலையுடைய அடிவாரத்தில் இந்த தலையை புதைச்சதுனால அந்த மலையுடைய பேரே கோலியாத் ஆஃப் காத் அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்றாங்க. காத்தூரானாகிய கோலியாத், கோலியாத் காத், கோல் காத், அப்படியே காலப்போக்கில் கொல்கொத்தா அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. அது மண்டை ஓட்டின் இடம்னு நம்ம சொல்றோமே, யாரோட மண்டை ஓடு? அநேக ரபிகள் சொல்றாங்க அது கோலியாத்துடைய மண்டை ஓடு புதைக்கப்பட்ட ஒரு மலையா இருந்தது. ஏன் தாவீது அப்படி செஞ்சாரு? தாவீது ஏன் கோலியாத்துடைய தலை எடுத்து கொல்கதா மலையின் அடிவாரத்தில் ஏன் போய் புதைச்சாரு? அநேகர் சொல்றாங்க பாருங்க, தாவீதுக்கு ஒரு ப்ராஃபட்டிக் இன்சைட் இருக்குது அப்படின்றாங்க. தாவீது ஒரு தீர்க்க தரிசனமா பார்த்திருக்கிறார். என்ன தீர்க்க தரிசனமா பார்த்திருக்கிறார்னா, ஒரு நாள் எப்படி இந்த ராட்சசன், இவன் வந்து ராட்சசன் பிசாசுடைய வித்து இல்லையா, அவர் சொன்னார் எப்படி இந்த ராட்சசனை கொண்டு இந்த தலையை இந்த இடத்துல புதைச்சனோ அதே போல ஒரு நாள் ரட்சகர் வருவார். ரட்சகர் வந்து இதே மலை மேல உண்மையான சத்ரு, எல்லாத்துக்கும் தலைவனான பிசாசுடைய தலையை இதே மலை மேல நசுக்குவார் அப்படின்னு அன்னைக்கே ப்ராஃபட்டிக்கா டிக்ளேர் பண்ணாரு. அதுதான் சிலுவையில் நடந்தது. கொல்கதாவிலே இயேசு கிறிஸ்துவான நமக்காக மரித்த போது பிசாசை ஒண்ணுமில்லாத மாத்திட்டாரு. தன்னுடைய ஆயுதமான மரணத்தை எடுத்து தனக்கே ஒரு ரிவர்ஸ் அடியை கொடுத்து பிசாசை ஒன்றும் இல்லாமல் தேவன் மாற்றி அமைச்சார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, கவலைப்படாத, பிசாசானும் தோக்கடிக்கப்பட்டுட்டான். இவனால் நான் உன்னை நிந்திச்சு உன்னை அவமானப்படுத்தி பழைய பாவங்களே கொண்டு வந்து குற்றப்படுத்தி குற்றம் சுமத்துகிற அந்த குற்றம் சாட்டுகிறவனாகிய சாத்தான நான் தலையை நசுக்கிட்டேன். இனி அவன் வாய் திறந்து பேசினா வெறும் புசு புசுன்னு தான் காத்து வரும். காரணம் என்னது? ஏன்னா அவன் பல்லெல்லாம் உதிர்ந்து போச்சு. அவன் ஒரு பொக்கவாய் பிசாசு. சில பேர் சொல்றாங்க பாரு, ஓ பிரதர் பேசாதீங்க பிரதர், ஒரு கொள்ளிவாய் பிசாசு பிரதர். நீங்க பைபிளை சரியா படிங்க. சங்கீதம் 2 அதிகாரத்தில் சங்கீதக்காரர் சொல்றாரு, என் சத்ருவானுடைய தாடையில எட்டி உதங்கி அவனுடைய பல்லெல்லாம் தகர்த்து போடப்பட்டுன்றார். இது நடந்தது பிசாசுக்கு நடந்ததுன்ற. நான் ஏசு கிறிஸ்து உயிர் தழும் போது பிசாசானவனு பொக்கவாய் ஆக்கிட்டாரு அப்படின்னு நான் அர்த்தம். என் பிள்ளைகளே வந்து நிந்திக்கிற, என் ஜனங்களுக்கு விரோதமா வந்து பேசுற, உன் பல்லே இல்லாம உன்னை நான் மாத்திரம் பாருன்னு சொல்லி கர்த்தர் அப்படியே பொக்கவாயா மாத்திட்டார் பாருங்க. அதனால தான் நம்ம படிக்கிறோம், பிசாசு யாரை விழுங்கலாமோன்னு வகை தேடுகிறான். ஏன் விழுங்குறான்? ஏன் விழுங்கணுமா இருக்குது? பல் இல்லைன்னா விழுங்கித்தான் ஆகணும். குழந்தைங்க பாருங்க, பல் வளராதுக்கு முன்னாடி என்னத்தை கொடுத்தாலும் ஸ்வாலோ பண்ண நினைப்பாங்க. பிசாசானவன் விழுங்குறான். காரணம் என்னது? அவனுக்கு பல்லே இல்லை. அதனால தான் பாருங்க, எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். அடடட, வெயிட் பண்ணுங்க, கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றி திரிகிறான்னா என்ன அர்த்தம்? ஏன் கர்ஜிக்கிற சிங்கம்? பாரு, நான் கூட நேஷனல் ஜியோகிராஃபிக்கு இந்த டிஸ்கவரி எல்லாம் பார்த்துருக்கிறேன் பாருங்க. எந்த சிங்கமும் வேட்டையாடும் போது கர்ஜனையோடலாம் போகிறதே இல்லை. அப்படியே மெதுவா மௌனமா பதுங்கி ஒளிஞ்சு அப்புறம் போய் பாயும். ஆனா வயசான சிங்கங்க, தோத்து போன சிங்கங்க, ஒன்றும் இல்லாத சிங்கங்க, பலவீன சிங்கங்க இருக்கு தெரியுமா, அதுங்களால தான் வேட்டையாட முடியாது, பாயெல்லாம் முடியாது. அதுங்க என்ன பண்ணுமா, சரி ஒரு கர்ஜனையாவது கொடுக்கலாம். இந்த கர்ஜனையை கேட்டு ஏதாவது ஒரு வீக் ஹார்ட்டட் ஒரு மானோ ஒரு முயலோ மயங்கி விழாதா, அதை ஒரு இரையாக்க முடியாதா? அப்போ பிசாசு கர்ஜிக்கிறான உடனே என்ன அர்த்தம்? அவன் பலவீனன், அவன் தோத்து போயிட்டான், அவன் பொக்கவாயா இருக்கிறான், அவனுடைய எந்த நிந்தைக்கும் நம்ம வாழ்க்கையில் இடம் இல்லைன்னு சொல்கிறேன் நான் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரன் கோலியாத்தின் தலையை வெட்டி ஜெயிச்சது போல, தாவீது ஜெயிச்சது போல தாவீதின் குமாரன் நமக்காக இறங்கி வந்து இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசின் தலையை நசுக்கி நமக்காக வெற்றி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம குற்ற உணர்ச்சியை பார்த்து பயப்படக்கூடாது, குற்ற உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கக்கூடாது, குற்ற சாட்டுதலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஐயோ நான் சரியில்லை, நான் பாவி, நான் ஒன்றும் இல்லை, எனக்கெல்லாம் கெட்டத்தான் நடக்கும், இந்த மாதிரி வார்த்தைகளை பேசவே கூடாது. நன்மைகளை எதிர்பார்க்கணும், ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கணும். ஏன்?
ஏன்னா என்னுடைய தாவீதின் குமாரன் எனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். வெற்றியை கொடுத்திருக்கிறார். நீங்க அவமானத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை உங்க பிசினஸ்ல ஃபெயில் ஆனதுனால ஏதாவது அவமானமா? இல்ல உங்க திருமணத்துல ஏதோ ஒரு சம்பவத்து நிமித்தம் உங்களை அவமானப்படுத்திட்டு இருக்கிறாங்களா? உங்க வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒருவேளை மிகப்பெரிய ஏழ்மத்தனத்துல நீங்க வளர்ந்துருக்கலாம். உங்களுடைய உறவினர்கள் உங்களை ரொம்ப கேவலமா பாக்குறாங்களா? இல்ல உங்களை பப்ளிக்கா அவமானப்படுத்தி இருக்கிறாங்களா? சில பேர் பாருங்க, இந்த அவமானத்தை மனதில் சுமந்துக்கிட்டு எதுவும் பெருசா வாழ்க்கையில செய்யல. ஏன்னா உடஞ்சு போன உள்ளத்தோட பெருசா ஒன்றும் செய்ய முடியாது. அன்னைக்கு சாம்சன், நானும் இவங்களோட செத்துற ஆண்டவரேன்னு சொன்னது காரணம் என்னது? இந்த டிலைலான்ற பொண்ணுனால அவருடைய மனசு உடஞ்சு போயிருச்சு. See, when you're broken hearted, you lose hope. You don't want to even live. But God wants to heal you today. அவர் உடைக்கப்பட்டதே உங்களை சுகமாக்குறதுக்காக. எப்படி தாவீது மரணத்தின் மூலமாக அந்த பள்ளத்தாக்குல இறங்கி போய் கோலியாத்தை ஜெயித்தாரோ, நம்மளுடைய தாவீதின் குமாரன் நமக்கு எதிராக வர்ற எல்லா நிந்தையை ஜெயிக்கும்படி நம்மளுக்கு சகாயம் பண்ணி இருக்கிறார். No more reproach in Jesus name. சங்கீதம் 69 அதோடைய 20ஆம் வசனம் பாருங்க. இட்ஸ் a messianic psalm. சங்கீதம் 69 அதோடைய 20ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் படிக்கிறேன். Psalm 69 verse number 20, verse number 19 and 20, இது ரெண்டையும் நான் உங்களுக்காக படிக்கிறேன், கவனிங்க. தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். யூ நோ மை ரிப்ரோச் அப்படின்றார். நான் அவமானப்பட்டுங்க இருக்கிற ஆண்டவரே அப்படின்றார். ஏன்னா தேவனை நிந்திச்சு எல்லா நிந்தையும் அவர் மேல விழுந்துருச்சு. நம்ம மேல வர வேண்டிய எல்லா நிந்தையும் அவர் மேல வந்துருச்சு. சிலுவையில இயேசு அவமானப்பட்டார். ஒரு வாலிபன் ஒட்டு துணி இல்லாம நிர்வாணமாக அவமானத்துல தொங்கிட்டு இருக்கிறத தான் சிலுவையில் நம்ம பார்க்க முடியுது. அவர் சொல்றாரு, என் நிந்தை உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்றார். பாருங்க, என் சத்துருக்கள் எல்லாரும் முன்பாக இருக்கிறார்கள். 20ஆம் வசனத்தை பாருங்க, முக்கியமான வசனம். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது அப்படின்றாரு. Reproach has broken my heart. அப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க, என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவரையும் நான் காணேன். அடுத்த வசனம் பாருங்க, சிலுவன் உங்களுக்கு தெளிவா தெரியும். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இயேசுக்கு தானே கொடுத்தாங்க. ஆனா கவனிச்சிங்களா அந்த வசனத்தை? என்ன சொல்றாருன்னு அவர் சொல்றாரு, யாராவது எனக்கு பரிதபிப்பாங்களான்னு பாக்குறேன். இந்த அவமானத்துல யாராவது என்னை பார்த்து so sad for this young man, I feel sorry for this guy, யாராவது சொல்லுவாங்களா? அவர் சொல்ல, யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவமானம் இருதயத்தை உடைச்சிருச்சு. Did you know Jesus heart literally broke? தமிழ்ல பாருங்க, பிளந்ததுன்னு வருது. உண்மையாவே அப்படி நடந்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு சோல்ஜர் சொல்றான். அப்ப அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரா, இந்தாடா செக் பண்ணிக்கன்னு சொல்லி ஈட்டியை கொடுக்குறாரு. பாருங்க, அவன் ஈட்டி எடுத்து விழாவுல குத்தும் போது ரத்தமும் தண்ணீர் வருகிறது. ரத்தமும் தண்ணீர் எதுக்கு அடையாளம்? எப்படி ரத்தமும் தண்ணீர் வர முடியும்? பாருங்க, இருதயத்துல ரத்தம் இருக்குது. இருதயத்துக்கு கீழே ஒரு பெரிகார்டியம் என்ற ஒரு சாக் இருக்குது. அந்த பெரிகார்டியம்குள்ள பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இருக்குது. அநேக மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸும் வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, எப்படி ஈட்டி எடுத்து விழால குத்தும் போது ரத்தமும் தண்ணீர் வந்திருக்க வாய்ப்பு? அவங்க சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து அவமானத்தினால உண்மையாவே இருதயம் வெடித்ததுன்னு சொல்றாங்க. இருதயம் பிளந்தது. the heart literally broke. அதுல இருக்கிற ரத்தம் பெரிகார்டியம்குள்ள வந்தாச்சு. அதனால தான் ஈட்டியில குத்தும் போது ரத்தமும் தண்ணீரும் பெரிகார்டியம் அந்த சாக்ல இருந்து வெளியே வர்றதை பார்க்கிறோம். In other words, Jesus endured the shame that you are enduring. உங்க வாழ்க்கையில இருக்கிற நிந்தை அவமானம் உங்களை வேதனைப்படுத்திட்டு இருக்குதா? உங்களை தலை தூக்க விட மாட்டேங்குதா? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க மாட்டேங்குதா? அந்த நிந்தையை இயேசு சுமந்து கொண்டார். நீங்க சுமக்க கூடாது. அவமானத்தின் எண்ணத்துல வாழாதீங்க. நடந்த தப்பு நடந்துருச்சு உட்கார்ந்து உங்களை குற்றப்படுத்திட்டு இருக்காதீங்க. ஏற்பட்ட சம்பவம் ஏற்பட்டாச்சு, அதுக்கு நீங்க தோல்வின்னு யார் சொன்னது? ஒரு பிசினஸ் ஃபெயிலியர், ஒரு பிரேக்கப், ஒரு டிவோர்ஸ், ஒரு பிரச்சனை, ஒரு தோல்வி, ஒரு நிந்தையின் ஒரு சூழ்நிலை, ஒரு 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 அவமானத்தின் ஒரு நிகழ்வு, இது உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்க கூடாதுன்னு சொல்றேன் நானு. சிலுவையை பாருங்க, அங்க அவர் உங்க நிந்தையை ஏற்றுக்கொண்டார். எப்படி அன்னைக்கு தாவீது இஸ்ரவேலுடைய நிந்தையை கம்ப்ளீட்டா ஒழிச்சு கட்டினாரோ, தாவீது எப்படி கோலியாத்துடைய கதையை முடிச்சு நிந்தையை அகற்றி போட்டாரோ, அதே போல தாவீதின் குமாரன் மரணத்தை அவர் மேல ஏற்றுக்கொண்டு நிந்தையை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கும் எனக்கும் கனத்தின் வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் தலைகீழ போட்டு நிந்தையில வாழ வேண்டியவங்க இல்ல, தலை நிமிர்ந்து மகிமையில வாழ வேண்டிய ஜனங்க. அது கர்த்தர் நமக்கு சிலுவையின் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறார். எப்படி ஒரு நல்ல மேய்ப்பன் வந்து நிந்தையிலிருந்து காப்பாத்தினாரோ, இன்னைக்கு நல்ல மேய்ப்பன்
நம்ம மத்தியில் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்க. ரைட் நவ இன் யோர் ஒர்க் பிளேஸ், இன் யோர் பெட்ரூம், ரைட் நவ இன் யோர் ஆஃபீஸ் கேபின், ரைட் நவ wherever you are, the presence of God is filling you. கர்த்தர் உங்களை நிரப்பிட்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்க நன்மைகளை வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நிந்தையில நான் வாழ மாட்டேன், கர்த்தருடைய நேசத்துல நான் வாழ்வேன். சொல்லுங்க, நிந்தையில நான் வாழ மாட்டேன், கர்த்தருடைய நேசத்துல தான் நான் வாழ போறேன். நல்ல மெய்ப்பனுடைய ஊழியம் அது. மெய்ப்பர்களுக்கு தெரியும் பாருங்க, எப்பயாச்சும் ஒரு தடவை ஒரு ஆடு குட்டியை போட்ட உடனே சில டைம் காரணமே இல்லாம அந்த குட்டியை ஒதுக்கி தள்ளிருமா. எல்லா குட்டிகளுக்கும் பால் கொடுக்குமா, ஆனா ஒரு குறிப்பிட்ட குட்டி அது வெறுத்துருமா பாரு. அது எப்பயாச்சும் ஒரு தடவை நடக்குமா பாருங்க, எல்லாம் மெய்ப்பர்களுக்கு தெரியும். அப்ப அந்த ஆட்டுக்குட்டியை போட்டு எட்டி உதைக்குமா, சேர்க்கவே சேர்க்காதான், பால் கொடுக்காதான், அப்படியே விட்டா அந்த குட்டி செத்து போயிடும். பெத்த அம்மாவே ஒதுக்குனா என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். அப்பதான் மெய்ப்பர் உடைய ஊழியம் ஆரம்பிக்குது பாருங்க. இப்ப மெய்ப்பர் என்ன பண்ணுவாராம் பாருங்க, மெய்ப்பர் இந்த ஒதுக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியை அவர் தூக்கி வரான் பாருங்க. அவர் தூக்கி தான் வீட்டுக்கு கொண்டு போயிடுவார். தான் வீட்டுக்கு கொண்டு போய் எல்லா ஆடுங்களும் ஆட்டு தொழுத்துல இருக்கும்போது இவர் வந்து ஆட்டுக்குட்டியை மட்டும் வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஆட்டுக்குட்டியை தனக்கு தன்னோட வச்சு அவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஆட்டுடைய பாலை கறந்து இவரே அந்த ஆட்டுக்கு பால் கொடுக்கறதும் அதை நல்லா போஷிச்சு பராமரிக்கிறதும் எவ்வளவு நாள் அதை செய்வார்னா, இந்த ஆட்டுக்குட்டியோட உடைஞ்சு போன அந்த ஆவி சுகமாகிற வரைக்கும் அப்படி பண்ணுவாராம் பாரு. ஏன்னா இந்த ஆட்டுக்குட்டி வந்து தலையை கீழே போட்டு ஒரு வாழ்க்கையில ஒரு அவமானப்பட்டது ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிருமா, என்ன எங்க அம்மாவே ஒதுக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்குமா பாருங்க. ஆனா இந்த மெய்ப்பன் இதை எடுத்து இதை தான் மாறுல வச்சு வளர்த்து இந்த ஆட்டுக்கு தைரியத்தை கொடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது ஸ்ட்ராங் ஆன பிறகு இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அந்த ஆட்டு மந்தையில வந்து சேர்ப்பாராம் பாருங்க. இது ஆட்டு மந்தையில ஒன்னா மாறிடும். ஆனா அந்த ஆட்டுக்குட்டி மறக்கவே மறக்காதான் அந்த மெய்ப்பனை. எப்பெல்லாம் அந்த மெய்ப்பன் அந்த இடத்துக்கு வந்து அந்த மந்தையை கூப்பிடுவாரோ அப்பெல்லாம் முதல் ஓடி வர்றதே அந்த ஒதுக்கப்பட்டு மெய்ப்பனால நேசிக்கப்பட்ட அந்த ஆடு இருக்கு தெரியுமா, அது ஓடி வருமா பாருங்க முதல். ஏன், அம்மா கூட என்ன ஒதுக்கிச்சு, ஆனா இவர் தான் என்ன சேர்த்துக்கிட்டாரு. அந்த 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 லேம்ஸ் வந்து பம்மர் லேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க, மெய்ப்பர்கள் பம்மர் லேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாவம், ஐயோ பாவம் அப்படின்வாங்க இந்த ஆட்டுங்களை பார்த்து. ஆனா அந்த பம்மர் லேம் தான் அதிக நேசத்தை அனுபவித்ததும் அதிகமான பலன் வாய்ந்ததும் அதிகமா கான்ஃபிடென்டான ஒரு ஆடாக இருக்குமா. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் நீங்க ஒதுக்கப்பட்டு மனம் உடைஞ்சு போய் இருக்கிறீங்களா? உங்க திருமணத்துல ஏதோ ஒரு விஷயம் உங்களை காயப்படுத்தி நீங்க மனசு வேதனையில இருக்கிறீங்களா? மேபி யூ ஆர் ஈவன் டெம்ப்டட் டு எண்ட் யுவர் மேரேஜ் ஆர் எண்ட் யுவர் கெரியர், எண்ட் யுவர் ட்ரீம். எனக்கு நீ இல்ல பிரதர், நான் நிந்தையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஐ அம் லிவிங் அண்டர் ரிப்ரோச், அவமானத்து மேல அவமானம், போதும் பிரதர் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? நல்ல மெய்ப்பன் உங்களை தேடி வர்றார். உங்களை அவருடைய கைகளை சுமந்துக்குவார். அவருடைய மார்புக்கு நெருக்கமா வச்சு உங்களை நேசிப்பார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இறங்கி வந்து மரித்தார் என்ற சுவிசேஷத்தை கேட்க கேட்க உங்க உடைந்து போன உள்ளம் உங்களுக்கு சுகமாகும் சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம், அவருடைய அன்பு உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. ஹல்லேலூயா. எப்படி தாவீது கோலியாத் என்ற அந்த பிசாசானவனை தோக்கடிச்சு நிந்தையை அகற்றி போட்டாரோ, பரலோக தாவீது இறங்கி வந்ததே இதுக்காக தான், உங்க நிந்தையை எடுத்து போடும்படி. ஆனா எடுத்து போடணும்னா அவர் அதை ஏற்றுக்கொள்ளுமா இருந்துச்சு. அதை தான் சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்ட நிந்தையை இனி நீங்க ஏற்றுக்க கூடாது. அவர் சிலுவையில் அவமானப்பட்டு மரித்தார், நீங்க அவமானப்பட்டு வாழ தேவையில்லை. அவர் யாருமே எனக்கு இல்லையே கதறினாரு, நீங்க யாருமே இல்லைன்னு கதறவே தேவையில்லை. தகப்பன் இருக்கிறார், நல்ல சபை இருக்குது, கர்த்தர் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நம்புறேன். கர்த்தர் உங்களுக்கு நல்ல குடும்ப மக்களை கொடுத்திருக்கிறார். Yes, God has given you wonderful people in your life. You're never alone. And I want to let you know today, no more reproach in Jesus' name. நிந்தை நீக்கப்பட்டது, அவமானம் நீக்கப்பட்டது, எல்லா விதமான மன ஒரு வியாகுலம், மன கிளேசம், ஒரு அவமானத்தின் எண்ணம் நீக்கப்பட்டது இயேசுவின் நாமத்தில். No more reproach by the cross in Jesus' name. ஹல்லேலூயா. நான் டிக்ளேர் பண்றேன், அவமானத்துல வாழ்ந்த நாட்கள் முடிவடைஞ்சாச்சு. கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து வாழ்ற வாழ்க்கை அந்த நாட்கள் ஆரம்பிச்சாச்சு. இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளுங்க, அவரை விசுவாசிங்க, ஒவ்வொரு நாள் அவரை பிடிச்சிட்டு முன்னாடி போங்க. நல்ல மேய்ப்பனுடைய நேசத்துல நீங்க நல்லா வாழ போறீங்க இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க இந்த வார்த்தையை உங்களுக்காக? I want to tell you truly it is a blessed holy Friday to all of us in Jesus name. எல்லாரும் கண்களை மூடலாம், கம்யூனியனுக்காக நம்ம ஆயத்தமாகலாம். இன்னைக்கு கர்த்தர் நிந்தையிலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறான்னு ஞாபகப்படுத்திக்கிறோம். Thank you Lord Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, rashalarabalandara. Lift up your hands.
Lift up your hands and start praising God, saying, no more reproach in Jesus' name. No more living in shame. கணத்தின் வாழ்க்கை என்னுடையது, ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை என்னுடையது, தயவின் வாழ்க்கை என்னுடையது. என் இயேசு எனக்காக மரித்ததினால நன்மை என்னுடையது, கிருபை என்னுடையது, தயவு என்னுடையது, கணம் என்னுடையது. ஹalleluya. ஓ ரபர ஷலதியரி கலரபரபலாம்தானா ரீகெரமோ ஷந்தரியாரபோல நியரதலாம்தானா ரீனமாந்தாரியாந்தோ ரபரபலாங்குனா. ஜெபிங்க 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 எல்லாரும். ஹalleluya hallelujah hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Oh thank you Jesus. மகிமையே மாட்சிமையே உந்தனையே தொழுகிறோம் என் வாழ்விலே தயவே. உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றேன். மகிமையே மாட்சிமையே உந்தனையே தொழுகிறேன் என் வாழ்விலே தயவே. உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றேன். கைகளை உயர்த்தி உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது. உம்மை போல யாரும், உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது. உம்மை போல யாருண்டு, உம்மை போல ஒரு தேவனில்ல. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை போல ஒரு தேவனில்ல. இயேசுவே உம்மை போல ஒரு தேவனில்ல. இயேசுவே. கண்களை மூடி அப்படியே தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க ஆரம்பிங்க. சொல்லுங்க, நிந்தையின் வாழ்க்கைக்கு நான் இந்த நேரத்தில் இப்பவே நான் ஒரு டாட்டான்னு சொல்லிடுறேன். நான் போயிடு, நிந்தையின் வாழ்க்கை என்னுடையது இல்லை. ஏன் கர்த்தர் எனக்காக நிந்தை அனுபவிச்சார்னா நான் நல்லா இருக்க போறேன், தலை நிமிர்ந்து வாழ போறேன். இயேசுவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் உங்க கையில் எடுத்துங்க. கம்யூனியன் உடைய நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இயேசுவின் சரீரமோ ரத்தமோ அவர் செய்து முடிச்சதுக்கு அடையாளமா இருக்குது. நிந்தையின் வாழ்க்கை இல்ல, அவமானத்தின் வாழ்க்கை இல்ல. இயேசுவின் நாமத்தை தேங்க்யூ லார்ட். இயேசுவின் சரீரத்தை கையில் எடுத்துங்க. ரிப்பீட் பண்ணுங்க, சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன். இயேசுவின் காயங்களால நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். வியாதியும் பலவீனமும் என்னுடையது அல்ல. ஆரோக்கியம் என்னுடையது, சௌக்கியம் என்னுடையது, ஜீவன் என்னுடையது, தீர்காயுஸ் என்னுடையது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அவருடைய சரீரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்காக இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துங்க. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமான். இயேசுவின் ரத்தத்தினால நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால நிந்தையிலிருந்து கர்த்தர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அவமானத்திலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். சேற்றிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி கண்மலையின் மேல் நிறுத்தி இருக்கிறார். சொல்லுங்க, நிந்தையின் வாழ்க்கை என்னுடையது இல்லை, அவமானத்தின் வாழ்க்கை என்னுடையது இல்லை, குற்ற உணர்ச்சியில வாழ்றது என்னுடைய வாழ்க்கை இல்லை. சொல்லுங்க, கணம் என்னுடையது, தயவு என்னுடையது, மேன்மை என்னுடையது. இயேசுவின் ரத்தத்தினால ஆசீர்வாதம் என்னுடையது. நிந்தையினால இயேசுவின் இருதயம் பிளந்தது. தேவ தயவினால, தேவ நேசத்தினால என்னுடைய இருதயம் சுகமடைகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய ரத்தத்தை உங்களுக்காக. கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு இந்த பெரிய வெள்ளிக்கிழமைக்காக நன்றி செலுத்தலாமா?
What a blessed day this is. Come on church. எல்லாரும் கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, இந்த புனித வெள்ளிக்காக நன்றி. இந்த பெரிய வெள்ளி அன்னைக்கு நீங்க எங்களுக்காக செய்து முடித்த எல்லா காரியங்கள் தியானிக்க கொடுத்த தயவுக்காக நன்றி. சிலுவையின் பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நிந்தையை நிராகரிக்கிறோம், அவமானத்தை நிராகரிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வச்சு வழி நடத்துங்க. நன்மை கிருபைகளால் நிரப்பி எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹோலி ஸ்பிரிட் இன்னைக்கு கலந்துட்டு ஒவ்வொருத்தர் மேலும் விசேஷித்த கிருபை தங்கி இருக்கட்டும். அவமானத்துல வாழ்ற அத்தனை பேரை வெளியே கொண்டு வந்ததுக்காக நன்றி. ஜெயிக்கிறோம் சொல்லி நாங்க கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் மேல தயவு, கிருபை, உங்க சந்தோஷம், உங்க சமாதானம். குட் நியூஸ் பிரேயர் குரூப்பை விசேஷித்த வகையில் ஆசீர்வதிங்க. அது பொறுப்பை எடுத்து நடத்துகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிமார்கள் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்ய வழி நடத்துங்க. அடுத்த மாதம் நாங்கள் திரும்பியும் சந்திக்கிற வரைக்கும் உங்க பிரசன்னமும் கிருபை எங்களை நிரப்பி இருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். கைகளை உயர்த்தி பெனடிக்ஷனை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அனைவரோடும் தங்கியிருப்பதாக இயேசுவின் நாமத்தில். Blessed Good Friday in Jesus name. God bless you. God bless you.